ஓகே. We decide forget அப்படின்னா என்ன மீனிங்? டைம் எப்படி போகுது? ஓகே. ஸோ 1 இயரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டைம் யாரை ஸோ குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? 1 இயர் குழந்தையா இருந்தா Kill, விளையாடுவாங்க. laughing. Crying, ma'am. நம்ம அழுவாங்க, விளையாடுவாங்க மேம். ஓகே. வைனன். ஸோ க்ரையிங்னா வைனன். ஓகே. ஒன் ஸ்பீலன். ஸோ ஜேன் யாரை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஜேன் mit ஜேன் யாரன் லேர்னன் in der Schule. ஸோ ஸ்கூலில் படிக்கிறது இல்லைங்களா? mit Freunden spielen. ஸோ பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸு. 17 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? mit 17 யாரை? செவன்டீன் இயர்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? நார்மலா என்ன பண்ணுவோம்? ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம். என்னம்மா? ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம் ஒரு மேம். நிமிஷம் இருங்க, 11th or சத்தம் 12th. கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க இப்போ. 11th or 12th படிப்போம் மேம். ஓகே. 17 இயர்ஸ் ஸ்கூல் முடிச்சிருக்க மாட்டோமா? சரியா கேட்கல எனக்கு உங்க வாய்ஸ். ஸோ end the school site மேபி அந்த ஸ்கூல் டேஸோட எண்டிங்காக கூட இருக்கலாம் இல்லைங்களா? கரெக்டா? எஸ் மேம். ஓகே. 22 இயர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம என்ன காலேஜ் லைஃப் வந்துரும். யூனிவர்சிட்டி ஃப்ரைண்டன் உர்லோபாக்கன் வெக்கேஷன்ஸ் போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது. ஃபியர் அண்ட் ரைஸ் யாரு அந்த டைம்ல? ஸோ ஃபியர் அண்ட் ரைசேஷன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்? மிட் ஃபேமிலி. அப்பதான் நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு அந்த ஏஜ் ஆகலைன்னாலும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ வித் ஃபேமிலி, மித் ஃபேமிலி, மித் கிண்டர் சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. 47 இயர்ஸ் ஜீபன் அண்ட் ஃபியர்ஸிஷ் யாராக இருக்கும்போது ஃபுல்லாக அப்போ இன்னும் ஒர்க் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆர்பைட்டர் 69 யாராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ ரிட்டையர்டாக இருப்பாங்க சில பேர். சில பேர் இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, ஓகேவா இருக்கிறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபேமிலி எல்லாரோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி எல்லாரோட இருப்பாங்க. கரெக்டா? எஸ் மேம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வந்து எந்த இதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐன் யாராக இருக்கும்போது ஸ்பீலன். ஸ்பீலன் இருக்கு பாருங்க, ஸ்பீலன். ஜேன் யாரெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது. mit Freunden zusammen sein இல்லை ஸ்பீலன் இது கூட செட் ஆகும். 17 இயர்ஸ் இருக்கும்போது கூட என்னது mit Freunden zusammen sein. இங்கே வந்து ஆக்சுவலி மியூசிக் மார்க்கன் zu einem Konzert gehen. ஓகே. 22 யாரு alt வரும்போது என்ன ரேஷ்மா வரலையா? ஓகே.
ஸோ 22 இயர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, வெக்கேஷன் போகுது unterwegs sein, அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் mit Freunden zusammen sein. ஓகே, இந்த இது 34 இயர்ஸ் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, mit Zeit mit der Family verbringen அப்படி சொல்லலாம். ஸோ 47 யாருக்கு வந்து Arbeit gehen, ஸோ ஒர்க்லேயே இருப்பாங்க. அண்ட் 69 இயர்ஸில் வந்து Verreisen, Musik machen und viel Freizeit haben, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ mit einem Jahr hat Michael Klein die meiste Zeit gespielt oder geschlafen. 1 இயராக இருக்கும்போது மைக்கேல் என்ன பண்ணுறாரு, most of the time he was playing or sleeping. Als 10 Jahre war, ist mit Freunden im Park. ஸோ 10 இயர்ஸ் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்கில் ஃப்ரெண்ட்ஸோட கேம்ஸ் விளாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்று இதுக்கும் சொல்லணும். இங்கே என்னென்னா ஆடியோ கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது 10 இயர்ஸ் இருக்கும்போது 17 அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதை எழுதணும். ஓகேவா? Yes, ma'am. Opa, sag mal, als du 10 warst, da bist du doch auch in die Schule gegangen. Ja klar, genauso wie du jetzt. Nur hatten wir kaum Hausaufgaben und lernen musste ich auch nicht viel. Echt? Warum muss ich dann Hausaufgaben machen? Na, wir hatten vielleicht nicht viele Hausaufgaben, aber ich musste zu Hause immer viel helfen. Das war so 1960. Meine Mutter hatte doch einen kleinen Kiosk und da habe ich mitgeholfen. Das habe ich wirklich gern gemacht. Und wenn ich frei hatte, dann war ich mit meinen Freunden draußen und wir haben zusammen gespielt. Manchmal waren wir den ganzen Nachmittag unterwegs. Und das alles ohne Handy und so. Und als du älter warst? Mit so 16, 17 Jahren hat mich eigentlich nur Musik interessiert. Da waren gerade die Beatles total beliebt und ich war oft auf Konzerten. 1966 war ich sogar auf einem Beatles-Konzert. Das war toll. Nach der Schule habe ich dann auch das Studium angefangen. Aber die ersten Jahre hat mich das nicht besonders interessiert. Mit Anfang 20 waren meine Freunde und ich viel lieber mit unserem VW-Bus unterwegs. Und Oma war da auch schon dabei. Wir haben uns nämlich 1972 an der Uni kennengelernt. So lange kennt ihr euch schon? Ja, genau. Oh ja, wir haben viele Seminare zusammen gemacht. Und habt ihr dann auch gleich geheiratet? Also nicht gleich, aber schon bald. Warum auch nicht? Wir wollten beide eine Familie. Zuerst haben wir beide noch gearbeitet, aber mit den Kindern bin ich dann 10 Jahre zu Hause geblieben. Das war damals in den 80ern noch öfter so. Ich habe nur am Wochenende geholfen und manchmal abends. Ja, leider. Und am Wochenende wollte Opa immer Ausflüge machen. Wir hatten manchmal gar keine Lust, aber Opa wollte was Schönes erleben. Na, euch hat es doch auch Spaß gemacht. Ja, ja. Nur dein Vater hatte andere Pläne, als er ein Teenager war. Echt? Jetzt will er immer mit uns Ausflüge machen. Ja, ja. Als dein Papa und dein Onkel dann groß waren, haben Oma und ich beide viel gearbeitet. Wir waren Ende 40 und da sind gerade Computer neu gewesen. Das war eine spannende Zeit. Mir hat die Arbeit mit Computern sofort total Spaß gemacht. Und seit wann arbeitet ihr nicht mehr? Seit 5 Jahren. Aber Oma will nicht, dass ich die ganze Zeit zu Hause bin. Ja.
Deshalb spiele ich wieder Gitarre. Du kennst doch meine Band. Ja klar. Und was machst du jetzt eigentlich am liebsten? Jetzt, in dieser Sekunde, sitze ich am liebsten mit dir und Oma im Garten und unterhalte mich mit euch. Komm, ich zeig dir. ஓகே மிட் 10 யாரை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு 10 இயர்ஸ் இருக்கும்போது பார்க்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு. இல்லை அங்கே சொன்னது ஸோ மிட் ஃப்ரைண்டன் ட்ரௌசன்ஸ் அது சொன்னார் தான் ஸோ பார்க் அதை விட இன்னும் ஒன்று செய்ய சொன்னார் ஹெல்ஃபன் ஜைனா முட்டர் அவங்க மதருக்கு பைடர் ஆர்பைட் ஸோ பைடர் ஆர்பைட் இம் கியாஸ்க் அப்படின்னாரு கியாஸ்க் அப்படின்னா சின்ன பொட்டி கடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்கு கியாஸ்க் அப்படின்வாங்க ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ ஹெல்ஃபன் ஜைன முட்டர் பைடர் ஆர்பைட் இம் கியாஸ்க் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மிட் ஃப்ரைண்டன் அது சொன்னார் ஃபர்ஸ்ட் வேணா நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து நீங்கள் தான் சொல்லணும் ட்ரௌசன் ட்ரௌசன்னா அவுட் சைடு ஜைன் டு பி அவுட் சைட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது ஜீப்சன் யாரை இருக்கும்போது என்ன பண்ணாரு செவன்டீன் இயர்ஸ் மறுபடியும் ஆன் ப்ளே பண்ணவா பீட்லஸ் கான்சர்ட். பீட்டில்ஸ் கான்சர்ட்டா ஓகே ஓகே ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா பீட்டில்ஸ் கான்சர்ட்டு ஓகே பீட்டில்ஸ் கான்சர்ட்டு அப்புறம் இந்த மியூசிக் ஓகே அடுத்து 22 இயர்ஸ் இருக்கும்போது enjoying with friends. அப்புறம் ஸோ unterwegs வெளியில போகிறது unterwegs sein to be outside அப்புறம் ஹைராத்னா கெட்டிங் மேரிட் இப்போ 34 இயர்ஸ் இருக்கும்போது spending time with family. ஓகே இவர் என்ன சொன்னாருன்னா ஹவுஸ்ஃப்ளூக்னா அவுட்டிங் Ausflüge mit der Family. Okay. 47. Working. Arbeit mit dem Computer. 69 years இருக்கும்போது guitar playing. Gitarre spielen. Und viel Freizeit haben. அப்புறம் என்ன சொன்னார் கடைசியில் ஒன்று சொன்னார் unterhalten mit in
grandchildren. ஸோ இதெல்லாம் பண்ணாரு இல்லைங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் in welche Aktivitäten sind Ihrer Meinung nach typisch for diese Phasen? சரி, என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் டைம்ல என்ன மாதிரி பண்ணுவோம் நம்ம? நிறைய ஹோம்ஒர்க்ஸ், ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கன், Zeit mit Freunden verbringen. ஓகே, ஹவுஸ் பில்டிங், ஸ்டூடியம், காலேஜ், யூனிவர்சிட்டி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டோம், ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டோம்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? லைப்ரரியில் இருப்போம். இந்த பிப்ளியோதெக் லேர்னர், பிப்ளியோதெக்குன்னு லைப்ரரி. ஸோ ப்ரொஃபஷன் வரும்போது என்ன பண்ணுவோம்? ப்ரொஃபஷன்ல என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம்? career பார்ப்போம். ஓகே, கரியரை மார்க்கன். அப்புறம் ஃபீல் ஆர்பைட் பண்ணாதான் நம்ம வந்து கரியர் பண்ண முடியும் இல்லைங்களா? ஃபீல் ஆர்பைட்டன் அப்படி பண்ணுவோம். ஓகே, als Vater und Mutter, as a father and mother என்ன பண்ணுவோம்? taking care of children, குழந்தைங்களை பார்த்துக்கணும். சில்ட்ரன்ஸை பார்த்துக்கணும் இல்லைங்களா? sich die Kinder குமர்னா டேக்கிங் கேரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? டேக்கிங் கேர் ஆஃப் சில்ட்ரன், அப்புறமா ஃபேமிலி கூட இல்லைங்களா? ஃபேமிலி. அப்புறம் என்ன பண்ணுவோம்? டு ஹேவ் worries, Sorgen haben. இதெல்லாமே சொல்லும். ஆஸ் அ இவங்க ரிட்டையர்ட் பர்சன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கிராண்ட் சில்ட்ரன்ஸை பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆஃப் எங்கிள், கிராண்ட் சில்ட்ரன்னா எங்கிள். ஆஃப் பர்சன்னா டேக்கிங் கேர் ஆஃப் பர்சன். அப்புறமா ரெஸ்டும் தேவைப்படுது இல்லைங்களா உங்களுக்கு? viel schlafen, viel Freizeit haben, சொல்லலாம். ஓகே, ஸோ arbeiten Sie so vierte Vergleichen Sie. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So, womit verbringen Sie die meiste Zeit am Worktag und am Wochenende machen Sie nun? இப்போ நீங்கள் எதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒர்க் டேஸ், ஒர்க் ஒர்க்கிங் டேஸ், வீக்கெண்டுன்னா உட்காந்துச்சாக. ஸோ von Montag bis Freitag arbeite ich jeden Tag circa 9 Stunden. Abends bin ich meistens zu Hause. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நான் நேற்று எழுத சொன்ன ஹோம்ஒர்க்கே நீங்கள் இன்னும் பண்ணலை. ஓகேவா? இன்னைக்கு சென்ட் பண்ணிடுறேங்க. இன்னைக்கு சென்ட் பண்ணிடுங்க. இன்னும் யார் யார் பண்ணுமோ தயவுசெய்து பண்ணிடுங்க. ஸோ ஃபோன் யாருமே இல்லை மேம், நான் மட்டும் தான் மேம் இருக்கேன் கிளாஸ்ல. எல்லாரும் போயிட்டாங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ ஃப்ரம் மண்டே டில் ஃப்ரைடே என்ன பண்ணும்? எவ்ரிடே நான் 9 hours ஒர்க் பண்ணுறேன். ஈவினிங்கில் வந்து மோஸ்ட்லி நான் வீட்டில் இருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன வேர்டுன்னு தேடுங்க. ஸோ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்களாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வரும். ஓகே மேம். பண்ணுங்க.
ஸோ இது கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க எனக்கு. ஸோ மண்டே டில் சாட்டர்டே வந்து நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ சண்டே என்ன பண்ணுவீங்க? ஈவினிங்ஸில் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க மோஸ்ட்லி? ஓகே. ஸோ ich hatte gern mehr Zeit. ஸோ இது வந்து எனக்கு டைம் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? ஸோ hören Sie, was machen die Personen beruflich? Warum haben sie so wenig Zeit? ஸோ இவங்க வந்து என்ன ப்ரொஃபஷன்னு, ஏன் அவங்களுக்கு ரொம்ப டைமு இல்லை, கம்மியாக இருக்கு அவங்க டைமு அப்படின்னு. Stress, Stress, Stress. Sie kennen das, liebe Hörerinnen und Hörer. Wir hätten alle gern mehr Zeit, aber es gibt immer was zu tun. Wir haben uns mal umgehört, warum viele Leute keine Zeit haben und wofür sie gern mehr Zeit hätten. Ja, also Zeit habe ich sehr wenig. Ich bin Krankenschwester und arbeite oft auch in der Nacht oder am Wochenende. Wenn ich dann nach Hause komme, muss ich natürlich erst mal schlafen. Mein Mann hat ganz normale Arbeitszeiten. Wir haben also wirklich wenig gemeinsame Zeit. Außerdem haben wir 3 Kinder. Die Organisation von unserem Alltag ist oft ganz schön schwierig. Ich würde gern mal wieder mit meinem Mann ins Kino oder ins Theater gehen. Oder zum Wandern in die Berge. Aber für Hobbys bleibt im Moment einfach keine Zeit. Leider. Ich würde auch gern mehr lesen. Aber meistens bin ich zu müde, wenn ich zu Hause bin. Ich habe ein kleines Geschäft in der Innenstadt. Ich mache da alles allein. Tagsüber stehe ich im Geschäft und verkaufe und am Abend muss ich noch die Büroarbeit machen, also Bestellungen, Rechnungen und so weiter. Da bleibt natürlich nicht mehr viel Zeit übrig. Ich komme meistens erst abends um 9 nach Hause. Richtig frei habe ich nur am Sonntag und dann bin ich meistens so müde, dass ich gar nichts mache. Ich würde gern mehr Sport machen, mich mehr bewegen. Das wäre auch für meine Gesundheit besser. Ja, ich hätte wirklich gern mehr Zeit. Ich würde gern mehr mit meinen Freunden machen, auch mal unter der Woche. Einfach mehr Zeit mit ihnen verbringen. Tja, mehr Zeit wäre schön. Aber wie soll das gehen? Ich bin Studentin und ich arbeite halbtags in einem Büro. Also wenn ich nicht arbeite, bin ich an der Uni oder ich muss lernen. Ich wäre gern schon mit meinem Studium fertig. Dann hätte ich mehr Zeit für andere Dinge, zum Beispiel Reisen. Ich würde gern öfter verreisen. Auch mal nur für ein Wochenende in andere Städte. Und wenn ich mehr Zeit hätte, dann hätte ich auch gern einen Hund. Dann würde ich auch mehr spazieren gehen. Ja, die liebe Zeit. Warum haben Sie so wenig davon? Und wofür hätten Sie gern mehr Zeit? Rufen Sie uns an unter 0800 4520 402. Und jetzt erstmal ein bisschen Musik. ஓகே, இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா? ஃபாலோ பண்ண முடிஞ்சுதாம்மா? மேம் ம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க மேம். ரொம்ப ஸ்ட்ரெஸ். ம் 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 இவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? கிராங்கன் ஸ்வெஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராங்கன் ஸ்வெஸ்டர். ஓகே, நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃப்னா எப்போ வேலை இருக்கும்? நைட்லேயும் வீக்கெண்ட்லேயும் ஒர்க் இருக்கும். கரெக்டா? எஸ் மேம். டைம் இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தைங்களை பார்த்துக்கணும்.
ஆஹா அதுக்கே டைம் ஆயிடும். außerdem haben wir 3 Kinder அப்படின்னாங்க. ஸோ அது இல்லாமல் ஸோ ஒரு வேளை டைம் இருந்திருந்ததுன்னா எதுக்கு டைம் இல்லை? ஹாபீஸ்க்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா ich würde gern mehr lesen படிச்சிருப்பேன் நான். சரிங்களா? ஸோ இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? பெருஃப் என்னது? ஸோ இன்ஜினியரிங்கா மேம்? அம்மா இன்ஜினியரிங்கா மேம்? ஆஹா hat kleines Geschäft ஒரு அவருக்குன்னு ஒரு ஷாப் இருக்கு. Geschäft ஓகேவா? ஸோ ஸ்மால் ஷாப் இருக்கு. ஒருவேளை இவருக்கு டைம் இருந்துச்சு ஃபுல்லாக எல்லா வேலையும் இவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை டைம் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இதா கேட்டிங்களா? No மேம். சரி இருங்க கேட்கலாம். Stress, Stress, Stress. Sie kennen das, liebe Hörerinnen und Hörer. Wir hätten alle gern mehr Zeit, aber es gibt immer was zu tun. Wir haben uns mal umgehört, warum viele Leute keine Zeit haben und wofür sie gern mehr Zeit hätten. Ja, also Zeit habe ich sehr wenig. Ich bin Krankenschwester und arbeite oft auch in der Nacht oder am Wochenende. Wenn ich dann nach Hause komme, muss ich natürlich erst mal schlafen. Mein Mann hat ganz normale Arbeitszeiten. Wir haben also wirklich wenig gemeinsame Zeit. Außerdem haben wir 3 Kinder. Die Organisation von unserem Alltag ist oft ganz schön schwierig. Ich würde gern mal wieder mit meinem Mann ins Kino oder ins Theater gehen. Oder zum Wandern in die Berge. Aber für Hobbys bleibt im Moment einfach keine Zeit. Leider. Ich würde auch gern mehr lesen. Aber meistens bin ich zu müde, wenn ich zu Hause bin. Ich habe ein kleines Geschäft in der Innenstadt. Ich mache da alles allein. Tagsüber stehe ich im Geschäft und verkaufe und am Abend muss ich noch die Büroarbeit machen, also Bestellungen, Rechnungen und so weiter. Da bleibt natürlich nicht mehr viel Zeit übrig. Ich komme meistens erst abends um 9 nach Hause. Richtig frei habe ich nur am Sonntag und dann bin ich meistens so müde, dass ich gar nichts mache. Ich würde gern mehr Sport machen, mich mehr... So, ich würde gern mehr Sport machen. ஸோ டைம் இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். mehr bewegen. Das wäre auch für meine Gesundheit besser. Ja, ich hätte wirklich gern mehr Zeit. Ich würde gern mehr mit meinen Freunden machen. ஸோ mit Freunden. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு பார்க்குறாரு. Freunden. Auch mal unter der Woche. Einfach mehr Zeit mit ihnen verbringen. Tja, mehr Zeit wäre schön. Aber wie soll das gehen? Ich bin Studentin und ich arbeite halbtags in einem Büro. Also wenn ich nicht arbeite, bin ich an der Uni oder ich muss lernen. Ich wäre gern schon mit meinem Studium fertig. Dann hätte ich mehr Zeit für andere Dinge, zum Beispiel Reisen. So, இவங்க ஸ்டூடெண்ட்டின் அப்புறமா ஹால்பஸ்டாக் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆர்பைட் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ
ஸோ நிறைய டைம் இருந்துச்சுன்னா ரைசன். Oder gern reisen. Ich würde gern öfter verreisen. Auch mal nur für ein Wochenende in andere Städte. Und wenn ich mehr Zeit hätte, dann hätte ich auch gern einen Hund. So time இருந்துச்சுன்னா ஒரு டாக் கூட வேணும்ன்றாங்க. When sie டைம் இருந்தா இல்லைங்களா சைட் hatte oder sie einen Hund haben. So டைம் இருந்தா ஒரு டாக் கூட வேணும்னு கேட்டிருக்காங்க. Dann würde ich auch mehr spazieren gehen. Spazieren, walking. Ja, die liebe Zeit. ஸோ இப்போ இது வந்து மார்க் பண்ணும். டேஷ் ஓட கேன் ஆஃப்டர் ஃபெர்ரைசன். இது யார் சொன்னா 3 பேர்ல? ஆடம்ஸா இல்ல டென்னிஸா இல்ல சாஸ்கியாவா? சாக்சியா. Saskia would again after refereisen. Dash were again sportlicher. டென்னிஸ். Dennis. So இங்கே ஸ்போர்ட் மார்க்கன் அப்படின்னு சொல்லி. டென்னிஸ். Dash at again mehr Zeit for hobbies. ஆடம்ஸ். Dash would again mehr lesen. ஆடம்ஸ். Dash hat again einen Hund. சாக்சியா. Dash wäre gern mehr mit Freunden zusammen. டென்னிஸ். Okay. So wie heißen die Sätze in 3b in ihrer Sprache? Vergleichen Sie. So இது வந்து உங்க லாங்குவேஜ்ல நீங்க இது சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு